லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தஞ்சாவூரில் நேற்று திமுக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பெண்களை அவமதிக்கும் வகையில் பேசியது சர்ச்சையானது. அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ், ராஜமோகன், கீர்த்தனா, ரமேஷ் உள்ளிட்ட பலரும் உதயநிதி பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தனர். உதயநிதி பேச்சை கண்டித்து தஞ்சாவூரில் தாவேகா சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் உதயநிதியை சென்னையில் இன்று காலை போலீசார் கைது செய்தனர். உதயநிதி கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூர் ரயிலடி பகுதியில் திமுக மத்திய மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான துரை சந்திரசேகரன் தலைமையில் தொண்டர்கள் மறியலில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், மேயர் அஞ்சுகம் பூபதி, முன்னாள் எம்எல்ஏ நீலமேகம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் ஊர்வலமாக பழைய பேருந்து நிலையம் நோக்கி சென்று தமிழக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். சிலர் சாலையில் படுத்தும் பேருந்துகளை வழிமறித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினரும் அதே பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இருதரப்பினரும் நேருக்கு நேர் சந்தித்தபோது முதலில் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் வாக்குவாதம் முற்றி செருப்பு மற்றும் கற்களை வீசி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். போராட்டத்தின் போது திமுகவினர் முதல்வர் விஜய் உருவ பொம்மையை எரித்தனர். இதற்கு பதிலடியாக தாவேகாவினர் உதயநிதி ஸ்டாலின் படத்தை தரையில் போட்டு காலால் மிதித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் இருதரப்பினரையும் பிரித்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா சாலை பகுதி முழுவதும் நீண்ட நேரம் பதற்றமான சூழல் நிலவியது.